மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே CW 1, 2, 3ல 3 கணக்குகள் பார்த்திருக்கோம். அதுல நாம 4 புள்ளிகள் தராங்க. அந்த 4 புள்ளிகளுக்கு நாற்கரத்தின் பரப்பு மதிப்பு கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த கணக்கு பாருங்க, CW 4 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. முனைகளுடைய நாற்கரத்தின் பரப்பு அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, 28ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம வேலை என்ன? ஆனா அதுல ஒரு முனையில பாருங்க, ஒரு புள்ளியில -3, K அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பரப்பு கொடுத்தாச்சு. ஆனா அந்த கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல நம்ம நாற்கரத்தின் பரப்புன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஸ்டெப்புக்கு முதல் ஸ்டெப் நம்ம ஃபார்முலா எழுதுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா அடுத்த பிறகு கொடுத்த முனை புள்ளிகள் 4 புள்ளிகளை வரிசையா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். முதல் புள்ளி -4, -2, இரண்டாவது புள்ளி -3, K, மூன்றாவது புள்ளி 3, -2, நாலாவது புள்ளி 2, 3. மீண்டும் முதல் புள்ளி எழுதுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் அவங்களே கொடுத்ததுனால அது மதிப்பு சமம் போட்டு 28 சதுர அலகுகள் எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பெருக்கல்கள்லாம் பார்க்கலாம். முதல்ல கிரீன் பெருக்கல்ல ஃபார்வர்டா -4K, -3, -2, 3, 3, 2, -2 இதெல்லாம் பெருக்க போறோம். ஆப்போசிட் சைட்ல கலர் சேஞ்ச் பண்ணுவோம். -2, -3, K 3, -2, 2, 3, -4 இதெல்லாம் பெருக்க போறோம். பெருக்கி எழுதலாமா? முதல்ல பாருங்க, -4ஐயும் Kவையும் பெருக்கணும். இதுக்கு முன்னால இந்த 2 இடத்துலயும் நம்பர்ஸ் இருந்ததுனால நம்பர் அப்படியே பெருக்கி எழுதிருப்போம். இப்போ ஒரு நம்பர், ஒரு தெரியாத K மதிப்பு வந்திருக்கு. அப்ப நம்பரையும் Kவையும் ஒன்னா சேர்த்து பெருக்கி எழுதுறோம். எப்படி எழுதும் பாருங்க, -4K அப்படின்னு பெருக்கி எழுதிட்டோம். இப்ப அடுத்த பெருக்கல் கவனிங்க, -3, -2, மைனஸ் பிளஸ் ஆகுது. 3, 2, 6 பிளஸ் 6. அடுத்த நம்பர் பெருக்கிறோம். 3, 3 பெருக்கினா 3, 3 பிளஸ் 9. 2, -2 பெருக்கினா -4. இதெல்லாம் புரியுதா பாருங்க. கிரீன்ல பெருக்கிறது புரியுதா பாருங்க. இப்போ எதிர்பக்கமா பெருக்க வேண்டிய எண்கள் -2, -3 அது பெருக்குவோம். பிளஸ் 6. அடுத்து கேவையும் இந்த 3ஐ பெருக்கினா +3K, -2ஐயும் 2ஐ பெருக்கினா -4, 3ஐயும் -4ஐ பெருக்கினா -12. இது பெருக்கெல்லாம் புரியுதா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம எண்களை தனியாவும் K உறுப்புகளை தனியாவும் சேர்க்க போறோம். இங்க 4 பெருக்கல்களுக்கு 4 எண்கள் வர்றதுக்கு பதிலா 3 எண்களாகவும் ஒரு K-ஓட சேர்ந்த ஒரு உறுப்பாகவும் வந்திருக்கு. இந்த எண்கள்ல பாத்தீங்கன்னா 3 எண்கள் வந்திருக்கு. இந்த 2 எண்களும் பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ்ல உள்ளது தனியா கூட்டிக்குவோமா? 9 6 கூட்டிங்கன்னா 15. 15ல 4 போச்சுன்னா 11. இந்த 11 முதல்ல எழுதிக்குவோம். தொடர்ந்து இந்த மிக்ஸ் ஆயிருக்கிற இந்த உறுப்பான -4Kவை பின்னால எழுதிக்குவோம். அடுத்து எதிர்பக்கத்துல உள்ள பெருக்கங்கள்லாம் கவனிப்போம். 6, 4, -2 இது இரண்டும் ஒரே குறியா இருக்கு, கூட்டிக்குவோம். இது என்ன ஆகும்னா -16 மாறும். -16ல இருந்து 6 கழிக்கணும். ஏன்னா வெவ்வேறு குறி இல்லையா? இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல வருது. டோட்டல் -16ல 6 போச்சுன்னா -10. ரெண்டாவது எழுதிக்கும் -10. முதல்ல இந்த 3K பிளஸ்ஸா இருக்கிறதுனால முன்னாடி 3Kவை எழுதிக்குவோம். இதை மாத்தி எழுதினாலும் தப்பு இல்லை. சரி, இப்ப என்னாச்சு, நமக்கு முதல் பெருக்களோட டோட்டல் 11 -4K கிடைச்சிருக்கு. எதிர்பெருக்களோட டோட்டல் 3K -10 கிடைச்சிருக்கு. இப்ப வழக்கம் போல இந்த பிராக்கெட்டை ரிலீஸ் பண்ணி எழுது இந்த ஸ்டெப்ல எழுதுவோம். அது எழுதும் போதும் நான் கிரீன்ல எழுதுறேன். முதல்ல உள்ள எண்கள் எப்படி மாறாம எழுதுவோமோ அதே போல இந்த வந்திருக்கிற அந்த ஆன்சரையும் எதுவும் குறி மாத்தாம அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ்க்கு அப்புறம் வரும்போது இங்க உள்ள வர எண்களை குறி மாத்தி எழுது வழக்கம் இல்லையா? அப்ப மைனஸ் இங்க வர்றதுனால உள்ள வர 2 எண்கள் 2 உறுப்புகளையும் குறி மாத்தும் போது இது -3Kவா மாறுது. ஏன்னா இது பிளஸ்ல இருந்தது இல்லையா? இது -10 என்ன மாறுது, +10 மாறுது. இதெல்லாம் புரியுதா பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த 2 டோட்டல், அதாவது கிரீன் டோட்டல், ரெட் டோட்டல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் இல்லையா? அப்படி ஒன்னா சேர்க்கும் போது என்னவா மாறுது, K உறுப்புகளை ஒன்னா சேர்க்கிறோம், நம்பர் உறுப்புகளை ஒன்னா சேர்க்கிறோம். இது புரியுதா பாருங்க. K உறுப்புகளை ஒன்னா சேர்க்கும் போது இது -4K, இது -3K ஒன்னா சேர்த்தா கூட்டிக்கணும், ஒரே குறியா இருக்கு.
கூட்டும் போது 4 3 7Kன்னு வருது. இதுல பெரிய நம்பர் இதுன்றதுனால அதோட குறியான மைனஸை நாம எடுத்துக்கிறோம். -7K கிடைக்குது. நம்பரோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 11 10 ரெண்டுத்தையும் ஒண்ணா கூட்டுவோம். 11 10 கூட்டினோம்னா +21 கிடைக்குது. இது வரல புரியுதா பாத்தீங்களா? இப்ப நமக்கு என்ன ஆச்சு சொன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த ஆன்சரை 2ஆல வகுத்து கிடைக்கிற விடை தான் 28. அப்ப எந்த K மதிப்புக்கு இதோட டோட்டல் கிடைச்சு அது 2ஆல வகுத்து 28 கிடைக்கும்னு யோசிக்கணும். அது என்ன செய்ய போறோம்னா இந்த 2 வலது கை பக்கம் பெருக்கல் 2ஆ மாத்தி அனுப்புவோம். ஏன்னா இதோட மதிப்புல இந்த K மதிப்பு கண்டுபிடிக்கணுன்றதுனால இந்த 2 அந்த பக்கம் அனுப்பும்போது இது வகுத்தல் 2ஆ இருக்குது. இந்த சைடு போகும்போது பெருக்கல் 2ஆ மாறத பாக்குறோம். தொடர்ந்து இங்க இருக்கிற இந்த உறுப்புகளை நான் அப்படியே எழுதுறீங்க. -7K + 21 எழுதுறேன். இப்ப எனக்கு தேவையானது என்ன? இந்த K மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த உறுப்பு இங்க இருக்கணும். இது இல்லாம எண் உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ரைட் சைடு போகணும். முதல்ல இந்த பெருக்கிட்டு நடத்தி பெருக்கும்போது ரைட் சைடுல 56 கிடைக்குது. இந்த மாற்றப்பட்ட இந்த +21 வலது கை பக்கம் போகும்போது +21 மாறுது. அங்க போகும்போது -21 மாறுத பாக்குறீங்க. இங்க இருக்கிற அந்த 7K -7K அப்படியே எழுதிடுறோம். எனக்கு தேவை K மதிப்பு. அப்ப K மட்டும் இங்க வச்சுக்குவோம். இத கழிச்சிடுவோம். கழிச்சு போட்டீங்கன்னா 35 கிடைக்குது. இந்த -7 × K அப்படிங்கிற எண் இங்க இருந்து வலது கை பக்கம் போகும்போது பெருக்கல் K ஓட பெருக்கிக்கிட்டு இருக்கிறதுனால வலது கை பக்கத்துல வகுத்தலா போகும்போது பை -7 போகுது. இதை இப்போ வகுக்க போறோம். வகுக்கும்போது I7 35 இந்த மைனஸ் ஆன்சருக்கு போட்டீங்கன்னா K ஓட மதிப்பு -5 கிடைக்குது. புரியுதாப்பா?